Rest in peace. நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் சொல்லிட்டு நம்ம ஷாப்ல என்னென்ன பண்றோம் எங்க பண்றோம் வாங்க வீடியோ முடிப்போம். கடை நம்ம ஷாப்பை எப்பவுமே 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண கையோட லைட் போட்டு உள்ளே போய் ஃபேன் லைட்டு மோட்டர் சுவிட்ச் போடணும். போட்ட கையோட மிச்சம் எல்லா சட்டையும் ஓப்பன் பண்ணணும். கோழி வண்டி வரத்துக்குள்ளே எதாவது இறந்துருக்கான்னு பார்த்துட்டு மிச்சம் எல்லா கோழியும் எடுத்து மேலே ட்ரேயில் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே குனிஞ்சு ஒரு டைம் எடுக்க முடியாது, ஏன்னா ஆர்டர் வெட்டும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்றி முடிச்ச கையோட கோழி வண்டியுமே வந்துடுச்சு. இடம் மிஷினை கீழே வச்சு 5 குண்டா வெயிட் போட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கினக்குள்ள வந்து 10 கோழியை எடுத்துன்னு போயிட்டு மேலே ஏற்றலாம். ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டாக மட்டன் வந்துடுது. அதை அழகாக மாட்ட தொடங்கிட்டோம். அதே சேம் டைம் உள்ள போய் சுடு தண்ணி போட்டு ஸ்லாப்லாம் கழுவி முடிச்சிடணும். கையோட கோழி அறுத்து விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் நமக்கு நிறையா இருக்குது. அதனால் அடுத்து வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. மணி 6 கஸ்டமர் வருவாங்க. அதனால் ஆர்டர் விட்டுறதுக்காக ஆப்ரான் க்ளவுஸ்லாம் போட்டு வெட்ட கிளம்பிடும். ஆப்ரான் போட்டு கொஞ்சம் நைஃபை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிடும். ஏன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து போடணும். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் எடுத்து வெட்ட ஈஸியாக இருக்கும். எடுத்து போட்ட கையோட சின்ன டீ பிரேக் எடுத்துருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் முடிச்ச பிறகு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டீ பிரேக் முடிச்ச கையோட இதுக்கப்புறம் நம்ம நான் ஸ்டாப்பாக சிக்கன் வெட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்டர் டைமுக்கு டெலிவரி பண்ணணும். ஏன்னா நம்ம ஷாப்போட ஸ்பெஷலே டைமுக்கு டெலிவரி பண்ணுறது தான். அதனால் வெட்டின கறி எல்லாத்தையும் 15 கிலோ பேக் பண்ணி வச்சிடணும். அடுத்த ஆர்டர் போன்லெஸ்மே கட் பண்ணணும். இதுக்கு நடுவில் மட்டனமே நமக்கு ஆர்டர் இருக்குது, அதுவுமே சேர்த்து கட் பண்ணணும். இதுக்கு நடுவில் நம்ம கஸ்டமருமே கவனிக்கணும். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா வெட்டின கறி எல்லாத்தையும் வெயிட் பார்த்து வண்டியில் ஏற்றணும். ஏத்தனை கறி எல்லாத்தையும் ஒரு தடவை சரி பார்த்துட்டு எந்தெந்த பாட்டில் ஏதாவது கொடுன்னு சொல்லிட்டு பிரித்து தனியாக பேக் பண்ணி வச்சிட்டோம். பச்சை அது பாட்டு போட்டு நம்ம டெலிவரி கிளம்பிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண வந்துட்டோம். அவங்களுக்கு ஆர்டர் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அடுத்த ஆர்டர் ஒரு பேக்கரி ஆர்டர், அது அவங்களுமே டைமுக்கு டெலிவரி கிடந்தாங்க. அவங்களுமே பர்ஃபெக்ட் டைமில் டெலிவரி பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேருக்கு டெலிவரி பண்ணணும். ஒன்று ஹோட்டல், இன்னொன்று பேக்கரி. ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு டெலிவரி பண்ணுறா இருக்கிற கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா டைமுக்கு டெலிவரி பண்ணலாம் கஸ்டமர் நம்மளை சிரிச்சிட்டே வர இருக்காங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஷாப்பை பற்றி ரேண்டம் கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஃபைனலாக எல்லா கறியும் டெலிவரி பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பேக்கரி மட்டும் தான் டெலிவரி பண்ணோம். லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். லாஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண வந்துட்டோம். அவங்களுமே டைமுக்கு டெலிவரி பண்ண கிடந்தாங்க. நம்ம பர்ஃபெக்ட் டைமில் டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம ஷாப்பில் ரெகுலராக சிக்கன் வாங்கணும் தெரியும். டைமிங்னா ஜேஜேனா டைமிங்னு ஆர்டர்லாம் ஃபினிஷ் பண்ணி ரிட்டன் நம்ம ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னும் 2 ஆர்டர் இருக்குது. அதனால் இன்னும் சில ஹோட்டலுக்கு தந்தூரி டெலிவரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்குமே கொடுக்கணும். இதுவுமே வண்டியில் ஏற்றி டெலிவரி அனுப்பிட்டோம். ஆர்டர் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண கையோட கொஞ்சம் நேரம் கஸ்டமர் பார்க்க தொடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பரபரப்பாக விட்டு நாம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிற டைமிங் தான். ஏன்னா ஒரு கறி கடைக்கு ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா டைமிங் தான். ஏன்னா டைமுக்கு நம்ம டெலிவரி பண்ணால் தான் அடுத்த கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம கடை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டக்கு அப்புறம் நம்ம கடையை கழுவி முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கறி கடை வச்சிருக்கோம். அதனால நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நடுவில் நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் வந்துட்டு அதுவுமே கரெக்டாக இடம் பார்த்து கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டோம். நம்ம ஷாப்பில் என்ன அவைலபிளாக பார்த்தீங்கன்னா ஆல் கோக் ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்க் மிஸ்ட்டில் ஐஸ்கிரீம்லேருந்து தயிர் வரைக்கும் ஆல் ப்ராடக்ட்டுமே நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டைரி மில்க்குமே அவைலபிளாக இருக்குது. 5 ரூபீஸ்லேருந்து 500 ரூபீஸ் வரைக்குமே இருக்கிற எல்லா டைரி மில்க்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ரைஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ், சிப்ஸ் பாக்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷாப்பில் இன்னைக்கு ஃபுல்லாக நான் மிஸ்டேக் நடந்ததுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால் அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்க்க தொடங்கணும். இதனால் ஒரு பக்கம் இருந்தாலும் கூண்டில் இருக்கிற கோழிக்கு தண்ணி மாற்றணும். ஹலோ வணக்கம் ப்ரோ, நான் பாண்டிச்சேரி தான், கதிர்காமம் வீடு, பெரியார் நகர். இங்க வந்து நம்ம ஜேஜே சிக்கன்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 இயர்ஸா நான் வாங்கிட்டு இருக்கேன். இங்க வந்து இந்த கடல்ல ஃபர்ஸ்ட் சின்ன கடையா சின்ன பக்கத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அங்க வாங்க ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் வந்து ரெகுலரா சாட்டர்டே சண்டே வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட சிக்கன் இங்க தான் வாங்குவேன். நல்ல கடை, எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க ரொம்ப பழக்கம், எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க, அதுதான் சப்ளை பண்றாங்க. சிக்கன் தான் நல்லா இருக்கும். காடை மற்றபடி எக்கு எது வாங்குறதுனாலுமே மார்க்கெட்டை விட கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ். ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால நமக்கு இன்னமும் நல்ல பெனிஃபிட்டா பண்ணி தராங்க. எல்லாருக்குமே வந்து ஜேஜே சிக்கன்ல ட்ரை பண்ணிப்பாங்க. ஆரோக்கியமா சிக்கன் வாங்குறேன், சுத்தமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தா இதுல மாதிரி இந்த ஜெக்கு கோழி அந்த கோழி எல்லாமே போவாங்க. நான் சிக்கன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். சிக்கன் यहाँ पे काफी इतना फैसिलिटी वाला है कि यहाँ पे जो जो भी आते हैं वहाँ यहाँ पे बहुत अच्छे से देते हैं फर्स्ट टाइम। ओके,
நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஷாப்பை தெரியாமல் இருக்காதீங்க. ஏன்னா பாண்டிச்சேரி ஃபுல்லாக நம்ம தான் அரிசி அப்புறம் பிரியாணி தேவையான அனைத்து மசாலாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு வரோம். மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து பொருளுமே நம்ம டோர் டெலிவரியுமே செஞ்சு கொடுக்குறோம். நம்ம ஷாப்பில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் எல்லாமே ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். 8 மணி மேலே ஒருத்தர் கஸ்டமர் பார்க்கணும், இன்னொருத்தர் கடையை கழுவணும். நம்ம கடையை ரொம்ப பிடிச்சி வந்து வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் தான், அதனால பக்காவாக க்ளீன் பண்ண தொடங்கிடுவோம். இவ்வளோ மோசமாக இருந்த தரை எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே போஸ்ட்டாக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கடை வச்சிருக்கோம். அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பக்கா கழுவி வச்சுருவோம். ஃபைனலாக எல்லா பொருளையும் கழுவி வச்சிட்டோம். பச்சை கையோட இடம் மிஷின் போய் சார்ஜ் போட்டோம். ஏன்னா நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணோம். அதனால் ஃபைனலாக சார்ஜ் போட்ட கையோட கடையை சாத்து தொடங்கிடுவோம். ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷாப் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. கடைசி நம்ம ஓனர் ஒரு தடவை கடையெல்லாம் சுற்றி பார்ப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சில டைமில் சிலிண்டர் ஆஃப் பண்ண மறந்துடும். அதனால சிலிண்டர் ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு கோழி தனித்தனி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ஓனர் எடுத்துன்னு வருவார். பிராய்லர் கோழிக்கு மட்டும் 2 ஃபேன் சுவிட்ச் போட்டு லைட் சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் எல்லாத்தையும் நிறுத்தி வெளியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன். ஃபைனலாக நம்ம ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.